ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எத்தனை பேர்தான் உனக்கு துரோகம் செய்தாலும் நீ நினைப்பது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, யாரும் கெட்டு போக கூடாது. எனக்கு துரோகம் செய்து விட்டார்களா, ஆனால் அவர்கள் நிச்சயமாக எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் சாயி என்றுதான் நீ எப்பொழுதுமே என்னிடம் சொல்வாய். எனக்கு அந்த ஒரு விதத்தில் உன்னை நினைத்து பெருமைப்படுவதா, உன்னை நினைத்து கோபப்படுவதா என்று தெரியாது. அடுத்தவர்கள் என்னத்தான் உனக்கு தவறு செய்திருந்தாலும் நீ அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைப்பது நல்லது மட்டுமே. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சில பேர் உன்னை எப்பொழுதும் பழி வாங்க வேண்டும், உனக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் உன் குடும்பத்தில் வீணாக போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது உனக்கும் தெரியும். ஆனாலும் நீ என்ன நினைக்கிறாய்? எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் என்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் ஆனது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வராது. ஆனால் உனக்கு பிறவியிலேயே அந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டது. யாரும் வீணாக போகக்கூடாது, எல்லோரும் அவரவர்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார். எனக்கு அதை நினைக்கும் பொழுதுதான் பெருமையாகவே உள்ளது. இந்த பிள்ளையை எவ்வளவு தூரம் அன்பாக இருக்கிறது என்று. ஆனால் பார்த்தங்கமே, இவ்வளவுதான் நீ அன்பாக இருந்தாலும், எவ்வளவுதான் சந்தோஷமாக இருந்தாலும், எல்லோரையும் நல்லபடியாக பார்த்து கொண்டாலும் உன்னை எப்பொழுதுமே எல்லோரும் ஒரு விரோதியாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு கல்யாணத்திற்கு நீ போனாலோ, இல்லை ஏதோ ஒரு விசேஷத்திற்கு நீ போனாலும் உன்னிடம் யாரும் பேசுவதில்லை. அப்படியே பேசினாலும் மனதுக்குள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். முக்கியமாக உன்னிடம் பணம் இல்லை, எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீ உன்னிடம் பணம் இருக்கும் பொழுதும் சரி, பணம் இல்லாத பொழுதும் சரி, நீ எல்லோரையும் ஒரு மாதிரிதான் பார்த்த. இவர்கள் ஏழை, இவர்கள் பணக்காரர் என்று பாகுபாடு பார்த்து எல்லாம் பேசியது கிடையாது. அதனால்தான் இன்று வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தெய்வங்களும் உன்னோடு இருக்கிறது. என்ன மனிதர்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, உன்னை சுற்றி அப்பப்போ வந்து நான் இருக்கிறேன் என்று நான் மட்டும் அல்ல, நிறைய தெய்வம் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்றால், உனக்கு அசரீரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? நீயே சொல் பார்க்கலாம். அதற்கு காரணம் என்ன? நீ உன்னுடைய மனதில் யாருக்கும் எந்த ஒரு தப்பான எண்ணத்தையும் நினைக்கவில்லை, யாருடைய மனதிலும் தப்பான எண்ணத்தை விதைக்கவும் இல்லை. எப்பொழுதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிள்ளைகளுக்கே அப்படிதான் சொல்லுவார், யார் என்ன செஞ்சாலும் விடுங்க, நீங்க உங்களுடைய அன்பை மட்டுமே காட்டுங்க என்று. அதைதான் உன்னுடைய பிள்ளைகளுமே செய்கிறார்கள். உன்னுடைய உறவுகள் என்றோ, இல்லை உன்னுடைய கணவனுடைய உறவுகள் என்றோ பிரித்து பார்ப்பது கிடையாது. எல்லோரிடமும் அன்பாக தான் இருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத சிலர் எப்ப பார்த்தாலும் உன்னோட பணம் இல்லை, நீதான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்ட, நீதான் எல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நீ வசதியாக இருக்கும் பொழுது, உன் கையால் அவர்கள் வாங்கிய பொழுது, ஏன் இதெல்லாம் எங்களுக்காக தர, நீ வச்சுக்கோ என்று சொன்னார்களா? சொல்லவே இல்லையே. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில நீ வசதியா இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ரொம்ப ஏழையாக இருந்தார்கள். அப்பொழுது நீ அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, எதற்கு நீங்கள் இதெல்லாம் தருங்க, நீங்க உங்களை வாழ்க்கையை பாருங்க என்று ஏதாவது பொருளை உன்னிடமிருந்து வாங்காம இருந்தாங்களா? எல்லாத்தையும் தான் வாங்கினாங்கல்ல, எல்லா விஷயத்தையும் தான் செஞ்சாங்கல்ல. இப்போ வந்து நின்றுட்டு உன்கிட்ட பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வசதி இல்லை என்பதற்காக உன்னை தூரமாக தள்ளி வைத்தால் பாவம் யாருக்கு வந்து சேரும்? அவர்களுக்குத்தானே. பாவம் வந்து சேருவதற்காகவே மற்றவருடைய வாழ்க்கையை தவறாக பேசுகிறார்கள். பேசட்டும் விடு, எத்தனையோ காலங்கள் உனக்கு இருக்கிறது. யார் ஒருவன் எப்பொழுதும் தெய்வத்தை நம்பிக்கொண்டு தெய்வம் உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் உயர்கிறான். அதுவே மனிதனை இவன்கிட்ட சொல்லியிருக்கேன், இவனுக்கு உதவி செய்வான், இவனுக்கு சொல்லியிருக்கேன், இவனுக்கு நல்லது செய்வான் அப்படின்னு யார் ஒருவன் மனிதனை நம்புகிறானோ அவன் ஏமாறுவான். ஏனென்றால் அவன் ஏற்கனவே பல பேரை ஏமாத்தி இருப்பான், பல நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும், அவன் வேறு யாருக்காவது துரோகம் செய்வான். அவன் மட்டும்தான் தெய்வத்தை நம்பாமல் மனிதனை நம்புவான். ஆனால் நீ எப்பொழுதுமே
உன்னுடைய கஷ்ட காலமோ உன்னுடைய சந்தோஷமான காலமோ எப்பொழுதும் நீ வணங்கியது நம்பியது எல்லாம் என்னையே. சமீப காலமாக உனக்கு ஒரு கோபம் என் மீது. அடுத்தவர்களுக்கு துரோகம் எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் ஏன் எனக்கு மட்டும் உங்களையே நம்பும் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை, இவ்வளவு பெரிய வருத்தத்தை தருகிறீர்கள், இதற்கு தெய்வத்தை நம்பாமலேயே இருக்கலாம் என்று உனக்கு என் மீது கோபம் என்று சொன்னால் அந்த நிமிஷம் மட்டுமே. அடுத்த நிமிஷம் என்னிடம் தான் வருவார். சாய், இது நடந்துட்டு என்னை பார்த்து இந்த பெண் இப்படி சொல்லிட்டா, அந்த பெண் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டா என்று சொல்வார். இதுதான் உன்னுடைய குணம். 5 நிமிஷம் தான் கோபம். என் மீது மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் உனக்கு கோபம் வீட்டுக்குள்ளேயே வந்தாலும் 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் யாராவது நான் செய்த தவறு என்று சொன்னாலும் இல்லை, நீயாகவோ தானாக போய் பேச ஆரம்பித்து விடுவார். மனதுக்குள் சில கலக்கங்களும் சில குழப்பங்களும் இருக்கிறது. அது எல்லாம் கூடிய விரைவில் மாற்றி அமைக்கப்படும். எல்லா நிமிஷங்களும் உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காது. உனக்காக யாருமே இல்லை என்று நினைத்தால் அப்படி நான் இல்லை என்றுதான் அர்த்தம். நான் இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்பு. எல்லா விஷயத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. தேட தேட எதுவும் கிடைக்கவில்லை என்கின்றார். தேடு, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நல்ல விஷயமாகவே நடக்கும். நான் இது எதுவுமே ஒரு சிறிய விஷயத்தை கூட ஒவ்வொரு நிலையிலும் உன்னை பார்த்து எல்லோரும் இவள் இப்படி ஆயிட்டாளே இப்படி இவளுடைய திமிருக்குத்தான் இப்படி இருப்பாள் என்றெல்லாம் தேவையே இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துவது போல பேசினார்கள் அல்லவா? அவர்கள் எல்லோருமே நிச்சயமாக தண்டனை உள்ளாக வேண்டும். நீ எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள், நீ நல்ல பிள்ளைதான். நீ எப்பொழுதும் திமிராக இருப்பது இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கு அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். நீ நன்றாக இருப்பாய். எல்லா காலகட்டத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய். ஏனென்றால் நீ படும் அனைத்து பாடுகளும் முடிந்து விட்டது. எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாயோ, எந்த விஷயத்தை எல்லாம் இழந்தாயோ, அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இதில் அப்படியே நேராக இப்ப கஷ்டப்பட்டு இருக்கியா, அதற்கு அப்படியே நேரா என்ன நடக்கும்? கஷ்டத்திற்கு அப்படியே சந்தோஷம். அந்த சந்தோஷமானது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க நான் உதவியை செய்வேன். மற்றும் வேறு என்ன தங்கமே? மற்றும் வேறு என்ன? எல்லாமே கிடைத்ததுதானே சந்தோஷம். எல்லாமே உனக்கு சுபமாகவும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவும் கிடைத்திட, நல்லதொரு வாழ்க்கையோ மலர்ந்திட நான் என்றும் உன்னை ஆசீர்வாதம் செய்வேன். துரோகிகளுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் தானே சந்தோஷம். துரோகிகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய். அதுவும் உன்னுடைய சொந்த உழைப்பினாலேயே நீ வாழ்வாய். உன்னுடைய தொழில் முன்னேறும். உன் தொழில் நிச்சயமாகவே அதிக பணத்தை உனக்கு கொடுக்கும். நல்ல கம்பீரமாக நிற்பார். யாரெல்லாம் நீ எதற்குமே லாய்க்கில்லை என்று சொன்னார்களோ அவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாகவே நீ மிகப்பெரிய சிறந்த இடத்திற்கு நீ வருவது உறுதி. நீ எல்லா நிமிஷமும் நீ இப்படி அப்படி என்று தப்பு தப்பாக பேசியவர்கள் அனைவரும் எப்பொழுதும் உன்னை பார்த்து மதிக்கும் அளவுக்கு பணம் வந்தால்தான் மதிப்பார்களே, அந்த பணத்தை அள்ளி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை என்ன வாழ வைப்பேன். இதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமோ குழப்பமோ எப்பொழுதுமே வேண்டாம். சந்தேகத்தோடு இருக்காதீர்கள். அது மிக பெரிய ஒரு சிக்காகும். சந்தேகம் என்பது மிகப்பெரிய ஒரு சிக்குதான். அந்த ஒரு விஷயத்திற்குள் போகாதீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லது நடக்கும். எல்லா நேரத்திலும் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றும் கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சத்தியம் செய்து சொல்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு. தைரியத்தை எப்பொழுதும் வளர்த்து கொள்ளுங்கள். யாரையும் நம்பி வாழாதீர்கள். உங்களுக்கு நீங்களே தனியாக ஏதாவது செய்து முன்னேறும் வழியை பாருங்கள். வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும். ஒருவாக இருந்தால் கூட அதை நீங்கள் சம்பாதியுங்கள். அப்பொழுதுதான் மதிப்பும்
மரியாதையும் கிடைக்கும். எப்பொழுதும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து உன்னை கரை சேர்ப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.